சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் 2 நாட்களுக்குள் உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்தியை ஏவிவிட ஒருவர் தயாராகிவிட்டார். இந்த ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நேரம் இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நொடி இந்த சாயப்பா உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று கவனமாக செவிகொடுத்து கேள். அப்படி உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைப்பது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வீட்டிற்குள் தீய சக்தியை எப்படி ஏவிவிட முடியும்? அதற்கு இவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும்? அதுவும் யாரால் இதை நடத்த முடியும் என்பதற்கு எல்லாம் உனக்கு சரியான பதிலை நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கின்ற தீய விஷயங்களை பற்றி மட்டும்தான் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் சரியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது எல்லாம் உனக்கு இந்த நேரம் இந்த வாழ்க்கை இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்ததோ அப்பொழுது எல்லாம் இவர்கள் உன்னை சுற்றி வந்து உன் முன்னால் நின்று வேண்டுமென்றே உனக்கு மிகப்பெரிய அளவிலான வேதனைகளை கொடுக்க நின்று கொண்டிருந்தார்கள். இப்பேற்பட்ட எண்ணம் கொண்ட இந்த மனிதர்கள் எல்லாம் எந்நாளும் நம்மை சுற்றி சுற்றி வந்திருந்தாலும் இவர்கள் ஒருபொழுதும் உன்னை அழிக்க எண்ணியது கிடையாது. எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கு வேதனைகளை கொடுத்திருந்தாலும் நீ வாழக்கூடாது என்று இவர்கள் நினைத்தாலுமே நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்று இவர்கள் ஒருபொழுது நினைத்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த நேரம் இந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இந்த நேரம் இந்த மாற்றங்கள் உனக்கு என்னவெல்லாம் சொல்லி தருகிறது என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான அத்தனை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இது இந்த சாயப்பாவின் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்ல வேண்டிய அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் முன்னால் நின்று உனக்கு சொல்ல வேண்டிய இனி என்னவாகும் என்றாலும் அப்பா சொல்வதை சற்று உன்னிப்பாக கவனி. என் அன்பு குழந்தையே, நான் சொல்வது என்ன தெரியுமா? வெளிப்படையாக நிற்கின்றவர்கள் இடத்தில் வெளிப்படையாகவே பேசுகின்றவர்கள் நீ நன்றாக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்று வெளிப்படையாக சொல்கின்றவர்கள் யாரும் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்க நினைக்கவில்லை. உனக்கு செய்வினைகளை செய்யவும் அல்லது உன் வாழ்க்கையை அழிக்கவும் இவர்கள் எந்த திட்டத்தையும் தீட்டவில்லை. அப்படியென்றால் இதையெல்லாம் செய்ய நினைப்பது யார்? இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை இந்த வாழ்க்கையை நீ சந்திக்க வேண்டும் என்று நினைப்பது யார் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? அதைத்தானே உன் அப்பா சாய் அப்பாவிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். இப்படி யார் இன்று உன் வாழ்க்கையில் எதை சொல்கிறார்கள், யார் இன்று உன் வாழ்க்கையில் எதை நடத்துகிறார்கள் என்பதை நீ நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளில் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எந்த நிலைகளிலும் கொண்டு வந்து விடுவது கிடையாது. எந்த சூழ்நிலைகளிலும் உனக்கு துன்பங்களை கொடுப்பவர்களை நான் விட்டு வைப்பதும் கிடையாது. ஆனால் இவர்கள் இந்த காரியத்தை எப்படி நடத்தப் போகிறார்கள் என்பதைத்தான் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களை வைத்துத்தான் இந்த காரியம் நிறைவேறப் போகின்றது. இதை செய்யக்கூடியவர்கள் மறைமுகமாக இருக்கின்ற ஒரு எதிர்மறைமுகமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்று உன்னை பல துன்பங்களுக்குள் உள்ளே அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு எதிரி. எப்படி மறைமுகமாக இருந்து ஒருவரால் நமக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நினைக்கிறாய் அல்லவா? மறைமுகமாக இருந்து கொண்டு ஒரு கஷ்டத்தை ஒருவரால் கொடுக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் தெரியுமா? மறைமுகமாக நின்று ஒருவருக்கு நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார் என்றால் அதற்கு என்ன விஷயமாக இருக்க முடியும் தெரியுமா? உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய முயற்சி, உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய நற்பெயர், இது எதுவும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. நற்பெயர் என்றால் என்ன? உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை நல்லவன் என்று சொல்வது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. இதனால் உன்னை பற்றி யார் என்ன பேசினாலும், உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அவர்களிடத்தில் உன்னை பற்றிய தவறான புரிதல்கள் வேரூன்றி நிறுத்துகிறார்கள். நீ தவறானவன் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளும் வரை அவர்களிடத்தில் உன்னை பற்றி பேசுகிறார்கள். இப்படி எப்பொழுதும் பல மனிதர்கள், ஏன் உன்னோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்ற பல மனிதர்கள் கூட சில நேரங்களில் உன்னிடத்தில் இந்த விஷயங்களை பேசாமல் இருந்து விடுகிறார்கள். சில நேரங்களில் உன்னிடத்தில் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது, நல்லபடியாக நம்மோடு பேசிக் கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது நம்மோடு நல்லபடியாக பேசவில்லையே என்று என் குழந்தை நீ நினைக்கின்ற அளவிற்கு சில விஷயங்களை செய்து விடுகின்றார்கள்.
இப்படியெல்லாம் என் குழந்தைக்கு மனக்குழப்பம் ஏற்படுத்துகின்ற சில சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கை நடந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை வேதனைப்படுத்தியிருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால்தான் என் குழந்தைக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சாய் அப்பா சொல்வது போலத்தான் வேண்டுமென்றே உனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்த இவர்கள் இதற்கு மேலும் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். ஏனென்றால் எவ்வளவுதான் உன் பெயரை இவர்கள் கெடுக்க முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு வகையில் நீ மேலும் மேலும் நல்ல பெயரை தான் எடுத்து கொண்டிருக்கின்றாய். ஏதோ ஒவ்வொரு வகையில் மேலும் மேலும் மற்றவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாகத்தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் நாம் சூழ்ச்சிகள் எடுபடவில்லை. இனி இவர்களுக்கு நெருங்கியவர்களை வைத்து, அதாவது தன் கையை வைத்தே தன் கண்ணை குத்துவார்கள் அல்லவா? அதுபோலத்தான் உனக்கு கைக்கு கையாக இருப்பவர்களை வைத்து அவர்களின் விரல்களை வைத்து உன் கண்ணை குத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, இதற்கு அவர்களிடத்தில் இவர்கள் உன்னை பற்றி தவறான விஷயங்களை சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன்னோடு இத்தனை காலமும் இருந்து என்ன பலன் இருந்திருக்கிறது? உனக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இனியும் இவர்களோடு இருப்பதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது? சிரித்து சிரித்து பேசுவார்கள். அதை தாண்டி வேறு என்ன செய்வார்கள்? ஒரு உதவி என்று கேட்டுப்பார், இல்லை என்று கைவிரிப்பார்கள் என்று சொல்வார்கள். என் அன்பு குழந்தையே, உண்மை என்னவென்றால் நீ படுகின்ற கஷ்டங்கள் அத்தனையும் உண்மையாகவே உன்னை புரிந்து கொண்டவர்களாக இவர்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? அவர்கள் படுகின்ற கஷ்டம், அவர்கள் படுகின்ற துன்பம் என்னவென்று எனக்கு தெரியும். அதனால் இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் எதிர்பார்த்து கேட்க மாட்டேன். அப்படியே கேட்டு அவர்கள் செய்யவில்லை என்றாலும் அதற்காக நான் வருந்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்களே. ஆனால் அவர்கள் உண்மையான உறவு, அதை தாண்டி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் இவர்கள் உனக்கு எதிராக திரும்பி விட்டார்களே என்றால் என் குழந்தை, நீ வாழ்க்கையில் எப்பொழுதும் உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான உறவுகளை கண்டுபிடிக்க முடியாமல் நாம் திணறுகிறோம். ஆனால் இவர்களை போன்றவர்களை அருகில் வைத்து கொண்டே நாம் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றாலும், உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கிறது என்றாலும், இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இதையெல்லாம் கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த சாயப்பாவின் முன் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை என் குழந்தை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதிப்படுத்தி கொண்டிருந்தால் அது போதும். அத்தனையிலும் உன்னை சுற்றி இனி என்ன நடக்கும் என்பதனை அப்பா சொல்கின்றேன். அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தாண்டி உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இதுநாள் வரையிலும் உன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் செய்து கொடுத்தேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ எந்த நேரத்திலும் சரியாக உணர வேண்டிய நேரம். எந்த நேரத்திலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு வேண்டியதை வேண்டியபடி எல்லாம் அவற்றிலும் சரியாக நீ தெரிந்து கொள். அப்பா சொல்வது எல்லாம் ஒன்று தான். நல்லவர்களை அடையாளம் கண்டு மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்கின்றவர்கள் கூட உன் முன்னிலையில் வந்து நிற்கும் பொழுது நல்லபடியாகத்தான் பேசுகிறார்கள். உனக்கு பக்கபலமாக இருக்கின்றவர்களை உனக்கு எதிராக திருப்பி உன்னை தன்னந்தனியாக விட்டுவிட இவர்கள் முயற்சிகளை செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் பக்கபலமாக உடன் இருப்பதினால்தான் இவர்கள் எந்த விஷயத்தையும் சர்வசாதாரணமாக செய்து விடுகின்றார்கள். இவர்கள் எந்த விஷயத்தையும் சர்வசாதாரணமாக முடித்து விடுகிறார்கள் என்று சொல்லித்தான் இது போன்ற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயத்தை என்னவென்று உணர்ந்து, இந்த விஷயத்தை என்னவென்று புரிந்து, எப்பொழுதும் இந்த அப்பாவின் முன் நின்று எதை செய்கிறேனோ அதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நான் முன்னின்று நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை நீ விரும்புவதை உனக்கு கொடுக்கும். அப்பாவின் அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை வெறுப்பதை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைக்கும். இனி அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய நன்மைகளைக் கண்டு நீ பேரானந்தம் அடைய உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவு சூழ்ச்சிகளை யாரும் செய்யட்டுமே, எவ்வளவு கஷ்டங்களை உனக்கு கொடுக்க யாரும் முன் வரட்டுமே, இதற்காகவெல்லாம் நீ வருத்த கொள்ளாதே. உன் அப்பா நான் உன்னோடு இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கலங்காதே. உன் அப்பா நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிநடத்தி செல்கின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கின்றேன். அதுவரை சற்று நீ காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஐயோ அப்பா, என்ன இது நீ சொல்கின்றாய், ஆனால் எதையும் செய்ய மாட்டேன் என்கின்றாயே, எனக்கு இதுவரை எதையும் செய்து தரவில்லையே என்று என்னிடம் வந்து நீ புலம்புகின்றாய், மன்றாடுகின்றாய். எனக்கு நன்றாக தெரிகின்றது என் அன்பு குழந்தையே. அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. அப்பொழுதுதான்
அது உன்னிடம் வந்து சேரும் என்ற ஒரு நேரம் இருக்கிறதல்லவா? அந்த நேரத்தின்படி நிச்சயமாக உன் கர்ம வினைகளை அழித்து உன் அப்பா உன்னிடம் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக உனக்கு நல்லது எதுவோ அதை நான் திருப்பித் தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.